அத தாண்டி ஒரு இங்க பாரு விஷயம் வந்து எல்லாருக்கும் காமனா ஒண்ணு நீ சொல்லியிருக்காரு. இல்லனா என்னப்பா இது நான் இந்த சோசியல் மீடியால எல்லாரும் நீங்க அடிச்சுட்டு புரள்றீங்க நான் ஒவ்வொரு இல்லனா நீ விஷயத்துக்கும். நீ ஆ இல்லனா நான் நானும் பார்த்தேன். ஏன் முட்டு நமக்குள்ள குடுக்கல? வேற இவ்ளோ எவனும் கஷ்டப்படுறீங்க? நடுவுல அது வந்துடக்கூடாது. என்னோட பர்சனல். அந்த நாம பர்சனல 2 நான் பேரால பார்த்துக்கிறேன். மட்டும் தான் உங்களுக்கு மக்கள என்ன வேல? ஈஸியா ஏமாத்த முடியும். நீங்க இங்க நானும் விஜய் சேர்ந்து வந்ததுனால தமிழக நமக்கு பொழப்பே மக்களுக்கு போச்சு. நல்ல விஷயத்த மக்கள் மட்டும் கூட தான் அவன தான் பண்ணணும். நம்புறாங்க. அதுக்கான எஃபோர்ட்ஸ் மட்டும் நாம தான் நம்ம வெளிய போடணும். அடிச்சுக்கிற மாரி அத விட்டுட்டு அடிச்சுக்கிட்டாலும் உள்ள தேவையில்லாம எதுக்கு இந்த நம்மளோட மாரி சில்லற டீலிங் விஷயத்தலாம் பக்காவா நம்ம இருக்கணும். எவ்ளோ பிரச்சனைய மக்களோட பார்த்துட்டேன். நான் ஃபீலிங்ஸ பார்த்துக்கிறேன்ப்பா. பத்திலாம் உன் நமக்கு வேலைய கவலை இல்ல. பாருப்பா. நமக்கு டீலிங் தான் நம்ம முக்கியம். பார்த்துக்கலாம். நம்மளோட மாத்தி வேல நான் மாத்தி அரசியல்ல ஆட்சிக்கு இறங்கி வந்துரலாம்னு மக்களுக்கு நெனச்சா நல்லது ஆனா பண்ணணும். அது அதுக்கு நடக்காது தான் போல்ருக்கு. நான் வந்திருக்கேன். அதனால நீ என்ன அதுக்கு பண்ற? நீங்க என் கூட நின்னா எஸ்ஓபி போதும். என் பர்சனல் எஸ்ஓபின்னு போட்டு விஷயத்துல ஒரு எதுவும் வர பக்கம் அவன வேணாம்னு தடுத்துரு. தெளிவா சொல்ட்டாரு. இன்னொரு பக்கம் அவன இதுக்கப்புறமும் படி மேல நேத்து படி முந்தானத்துலாம் போட்டு முட்டு குடுத்துருந்தோம் அவன இல்லையா? தடுத்துடுறேன். அதெல்லாம் என்ன விட்டுடுங்க. தேவையே ஓகேவா? கிடையாது. டீலிங் அண்ணன் ஓகேவா? பார்த்துப்பாரு. ஓவர் அவரு ஓவர். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்வாதியா ஆயிட்டாரு. நம்ம கூட நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், விசில பறக்க விடுறோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம்.